Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. மல்லி தான் அப்படின்னு சொல்லி 100% நிரூபிச்சிருச்சு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு அசத்தலான ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஏன்னா மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா இதை கேட்டதில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 டைம்ஸில் அதுக்கு சேஞ்ச் ஆகி கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே 3+ ரேட்டிங் கான்ஸ்டண்ட்டாக பிடிச்சிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியலாக மல்லி சீரியல் இருக்குது. இதுக்கு முன்னாடி மிஸ்டர் மனைவி சீரியல் தான் நைட்டு 10 டைம்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சீரியலும் பார்த்திங்கன்னா வேறு டைம்ஸில் இருந்தால் 10க்கு மாறின ஒரு மாதம் 2 மாதம் வேணால் எனக்கு தெரிஞ்சு 3+க்கு மேலே ரேட்டிங் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2+க்கு மேலே ரேட்டிங் வாங்கிட்டு இருந்துச்சு. பட் 2க்கு கீழே 1+ அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் போனதே இல்லை. இருந்தாலுமே அந்த சீரியலில் முடிச்சிட்டாங்க சன் டிவி. எதுக்காக முடிச்சாங்க அப்படின்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி சீரியல் 10 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. கான்ஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட டைம் சேஞ்ச் ஆகி பல மாதங்கள் ஆயிடுச்சு. எத்தனை மாதங்கள்னு சொல்ல முடியல. ஸோ இன்னுமே 3+ ரேட்டிங் கான்ஸ்டண்ட்டாக பிடிச்சிட்டு இருக்கு. சரி, ஓகே, 3.2 பிடிச்சி, 3.1 பிடிச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இந்த வாரம் 3.43 அப்படின்னு சொல்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஆக்சுவலாக மல்லி சீரியலோட இப்போ இருக்கிற ஸ்டோரி ட்ராக்கை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் சேராமல் தான் இருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் சீரியலோட ஸ்டோரி ட்ராக் போயிட்டுருக்கு. மல்லிக்காகவும் விஜய்க்காகவும் இந்த சீரியல் பார்க்குறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இவங்க பிரிஞ்சிருக்கும் போதே இந்த அளவுக்கு டிஆர்பி வருது அப்படின்னா இவங்க 2 பேர் சேர்ற மாதிரி அப்கமிங் ட்ராக் கொண்டு போனாங்க அப்படின்னா இன்னுமே டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. 10 டைம் ஸ்லாட்டில் 4+ அப்படின்னு சொல்லி மட்டும் ரேட்டிங் வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மல்லி சீரியல் 1000+ எபிசோட்ஸ் போகிற வரைக்கும் 10 டைம் ஸ்லாட்டில் இருந்து அந்த சீரியலில் மாற்றவே மாட்டாங்க. இன்னொரு சைடு ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் இது டப்பிங் சீரியலாக இருந்தாலுமே 10 டைம் ஸ்லாட்டில் 1.85 அப்படின்னு சொல்லி நல்ல ரேட்டிங் தான் வாங்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் தான் செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரஞ்சனி சீரியலும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி குறைஞ்சிட்டே இருக்குது. சிந்துபைரவி சீரியலும் 4 பிடிக்குது, ரஞ்சனி சீரியலும் 4.2 பிடிக்குது. விட்டா சிந்துபைரவி சீரியலில் ஸ்லாட் லீட் ஆகும் போல சன் டிவி கண்டிப்பாக ரஞ்சனி சீரியலோட ஸ்டோரி ட்ராக்கை மாத்திர மட்டுமே தான் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும். மல்லி சீரியலோட டிஆர்பியை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.